குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிரக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிரக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் நாள் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று தை மாதத்தில் அனுஷ்டிக்கின்ற சிறப்பான விரதமாகிய நட்சத்திர வாரியான விரதம் தைப்பூசம். பூச நட்சத்திரம் இந்த தைப்பூசம். பொதுவாக இந்த தைப்பூச நாளிலே பல்வேறு முருகன் ஆலயங்களிலே பால்குட பவனிகள், தேருற்சவங்கள், அம்பாள் ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே இவ்வாறு இந்த சிறப்பான உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், ரதோற்சவங்கள், தீர்த்த உற்சவங்கள் என்று பல்வேறு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும். அவ்வாறு இந்த தைப்பூச நாளிலே பொதுவாக இந்த பிறந்த குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் என்கின்றதாகிய சோறூட்டல், சோறு தீத்திர நிகழ்வு இந்த தைப்பூசத்தில் செய்து கொள்வார்கள். தைப்பூசத்திலே இந்த நேர்த்திக்கடன் வைத்தவர்கள் குழந்தைகளுக்கு முடி இறக்குவது, மொட்டை போடுவது, முடி இறக்குவதை செய்து கொள்வார்கள். இன்னும் சிலர் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் 2 வயசு 2.5 வயசு 3 வயசு வந்துவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் என்கின்ற ஏடு தொடக்குகின்ற நிகழ்வையும் இந்த தைப்பூசத்திலே செய்து கொள்வார்கள். இது நிறைந்த ஒரு நாள். இந்த உத்தராயணத்திலே முதல் மாதத்திலே வருகின்ற சிறப்பான நாளாகிய இந்த தைப்பூசத்திலே இவ்வாறு பல்வேறு வகையான சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் செய்யலாம் என்று நம் முன்னோர்கள் வகுத்து அதன்படி இந்த குழந்தைகளுக்கு ஏடு துறக்குவது, பிறந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவது, பால் பருக்குவது, மொட்டை போடுவது போன்ற நிகழ்வுகளையும் இந்த தைப்பூசத்திலே செய்து கொள்வார்கள். இவ்வாறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள், அபிஷேகங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த தைப்பூசத்திலே பால், இளநீர் போன்ற அபிஷேகத்துக்குரிய பொருட்களை முடிந்தவர்கள் கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சந்தோஷமும் ஆரோக்கியமான வாழ்வும் வாழுவதற்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த தை மாதத்து பூச நட்சத்திரம் அமைந்திருக்கின்றது. இந்த தைப்பூசத்திலே பல்வேறு சுபகாரியங்களை எல்லாம் செய்து கொள்வது, ஆரம்பித்து கொள்வது, புது கணக்கு ஆரம்பித்து கொள்வது, புதிய வியாபாரங்களுக்காக ஒப்பந்தம் செய்து கொள்வது போன்ற இந்த சிறப்பான நிகழ்வுகளும் இந்த தைப்பூச நாளிலே செய்து கொள்வார்கள். பல்வேறு ஆலயங்களிலே லட்சார்ச்சனைகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் நாமும் கலந்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.